ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு அரிசியில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு கப் அரிசி சேர்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசியை பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்துட்டே இருங்க. இதோட கலர் மாதிரி பொன்னிறமாக வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு இது நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சமாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கொரப்பாகவும் இருக்க வேணாம், லைட்டாக கொரப்பாக இருந்தால் போதும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, 3/4 கப் வெல்லம் சரியான அளவாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளில் எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். இது கரைஞ்சதும் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பொடியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதை கலக்கும்போது இது கட்டிகள் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷத்துலேயே இந்த கட்டிகளெல்லாம் நல்லா வெந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கட்டிகளெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கெட்டி போட்டு வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இது கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அரிசியெல்லாம் நல்லா வெந்து இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் 1/4 கப் துருவிய தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருட்டிட்டு இதை தேங்காயில் பார்த்தா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவோட எல்லா பக்கங்களிலும் தேங்காய் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை லைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுகள்லையும் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பவுலில் 1 கப் அரிசி தாங்க எடுத்தேன். எனக்கு இதிலே 11 உருண்டைகள் வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.